10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Now we learn about the topic of equations of uniformly accelerated motion by calculus method. In previous classes, we learn about the calculus method. What is that calculus method? In the detail in mathematics, the differential and calculus method to elaborate the mathematical functions by using the differential and calculus method. So now here, this is the uniformly accelerated motion in a particle. So consider an object moving in a straight line with the uniform or constant acceleration a. ஸோ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம், அந்த ஆப்ஜெக்ட்டு ஒரு கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனில் எப்படி மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படி ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை பற்றி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் தான் நம்ம ஸ்டடி பண்ணுறோம். ஸோ ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் அப்படின்னா இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆகும் போது அதுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கும். ஸோ அந்த வெலாசிட்டி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதை இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம், அண்டு தென் ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ ரெண்டு வெலாசிட்டி இருக்குது. ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆகும் போது அதுக்கு ரெண்டு வெலாசிட்டி இருக்குது. அட் த டைம் t is equal to 0, அதை வந்து நம்ம இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். த சிம்பிள் ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டி இஸ் u. அட் த டைம் t, த லேட்டர் த டைம் t, that velocity is final velocity. The velocity indicates the v. So consider an object moving in a straight line with a uniform velocity. At time t, the velocity is u. This is the initial time. And the final time, that means v be the velocity of the body at a later time t. So ஒரு பார்ட்டிகல் மூவ் ஆகிட்டுருக்கு, அட் டைம் t is equal to 0 அப்படிங்கும் போது அதனுடைய இனிஷியல் வெலாசிட்டி u அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அது எப்படி ட்ராவல் ஆகுது அப்படின்னா யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம், அதாவது டைம் t அப்படிங்கிற டைமுக்கு அப்புறம் அதனுடைய வெலாசிட்டி v அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதில் இப்போ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த வெலாசிட்டி, டைம், டிஸ்பிளேஸ்மெண்ட், இது எல்லாத்துக்கும் நம்ம ரிலேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன், த வெலாசிட்டி டைம் ரிலேஷன். ஸோ வெலாசிட்டி அப்படிங்கும்போது இங்கே நம்ம ரெண்டு வெலாசிட்டியை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஒன்று வந்து இனிஷியல் வெலாசிட்டி அண்டு ஃபைனல் வெலாசிட்டி. இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா இந்த டைம் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ டைம் t is equal to 0 அப்படிங்கும் போது அந்த பார்ட்டிக்கல் மூவ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அது வந்து நம்ம இனிஷியல் வெலாசிட்டின்னு சொல்லலாம். ஆஃப்டர் எ டைம் t, ஒரு 5 செகண்ட் 6 செகண்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த வெலாசிட்டியை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த வெலாசிட்டி டைம் ரிலேஷன். ஸோ ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆகிட்டுருக்கு, ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆகும்போது அந்த பார்ட்டிக்கல் இருக்கக்கூடிய ரெண்டு வெலாசிட்டி, ஒன்று வந்து இனிஷியல், இன்னொன்று வந்து ஃபைனல். ஸோ வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத நம்ம எதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா கால்குலஸ் மெத்தடில் பார்க்க போகிறோம். ஸோ பை யூஸிங் த இன்டெக்ரல் அண்ட் டிஃபரன்சியேஷன் ஃபார்ம். ஸோ த ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா this is the first derivative of velocity with respect to time அப்படின்னு சொல்லலாம். The first derivative of the velocity with respect to time is nothing but acceleration. So in previous classல நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஆக்சலரேஷன் அப்படின்னா என்ன, வெலாசிட்டினா என்ன, ஸோ இன்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன்னா என்ன, எல்லாத்தையும் லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ the velocity அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லலாம், வெலாசிட்டின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பார்ட்டிகல் வந்து அட் எ டைம் டிஃப்ரென்ஸில் என்ன ஆகிட்டுருக்கு, மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை நம்ம வந்து வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் திஸ் இஸ் தென் ஆக்சலரேஷன். த ஆக்சலரேஷன் ஆஃப் த பாடி அட் எனி டைம், அட் எனி இன்ஸ்டன்ட் இஸ் கிவன் பை த ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் த வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் டெரிவேட்டிவ். ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு dv by dt அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
ஸோ ஆர் இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னா வெலாசிட்டியை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு த டிவி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டிடி. ஸோ இந்த டிடி என்ன பண்ணலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ டிவி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டிடி. ஸோ இப்போ இந்த ஆக்சலரேஷன்லேருந்து இந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம், இந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படிங்கிறத டிவி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டிடி அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த வெலாசிட்டியை நம்ம சொல்லியிருக்கிறோம் கால்குலஸ் மெத்தடில் பார்க்கும்போது 2 வெலாசிட்டி இருக்குது. ஒன்று வந்து ஃபைனல் வெலாசிட்டி, இன்னொன்று வந்து இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னு 2 இருக்குது. ஸோ த டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன் த டிவி, த இன்டகரல் ஆஃப் டிவி வித் த லிமிட் ஆஃப் u to v, அதாவது இனிஷியல் வெலாசிட்டிலேருந்து ஃபைனல் வெலாசிட்டி வரைக்கும் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இந்த டைம் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லலாம், டைமு டெரிவேட்டிவ் டைம் தான் அது. ஸோ சேஞ்ச் இன் டைம் சொல்லலாம். ஸோ த பார்ட்டிகல் மூவ்ஸ் அட் டைம் ஸ்டார்டிங் அட் 0 அண்ட் ஃபைனல் டைம் t. ஸோ இப்போ ஏ இன்ட்டு இன்டகரல் ஆஃப் டிடி வித் த லிமிட் ஆஃப் 0 to t அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த இன்டகரல் ஃபார்மில் இருக்குது. பை கால்குலஸ் மெத்தடில் நம்ம பண்ணோம் அப்படின்னா, ஒர்க் அவுட் பண்ணோம்னா, ஸோ த இன்டகரல் ஆஃப் டிவி இஸ் v, த இன்டகரல் ஆஃப் டிவி இஸ் ஈக்குவல் டு v அப்படின்னு சொல்லலாம். ஸோ லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், u to v இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டிடியை நம்ம இன்டகரல் பண்ணால் என்னது, டிடி இன்டகரல் பண்ணால் t. ஸோ அட் த டைம் 0 to t. ஸோ இப்போ இது u அப்படிங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, v அப்படிங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி, t அப்படிங்கிறது இனிஷியல் டைம், அண்ட் த t அப்படிங்கிறது இங்கே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் த டைம் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணலாம், அதுக்கப்புறம் மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ இன்டகரல் ஃபங்க்ஷன்ஸில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறது. ஸோ திஸ் இஸ் தென் v மைனஸ் u அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். v மைனஸ் u இஸ் ஈக்குவல் டு இந்த டீயை ஃபஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ணலாம், அடுத்து லோயர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுறோம். லோயர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணோம்னா 0. ஸோ மீதி என்ன இருக்குது, a இன்ட்டு டி மட்டும்தான் இருக்குது. ஸோ வி ஃபவுண்டட் த வேல்யூ ஆஃப் ஃபைனல் வெலாசிட்டி. ஒரு பார்ட்டிகல் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதனுடைய ஃபைனல் வெலாசிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் யூஸ் ஆகும். ஸோ ஹியர் இஸ் த ஃபைனல் வெலாசிட்டி v. v இஸ் ஈக்குவல் டு u ப்ளஸ் ஏடி. ஸோ v அப்படிங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி, u அப்படிங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, a அப்படிங்கிறது ஆக்சலரேஷன், t அப்படிங்கிறது டைம் பீரியட். ஸோ இங்கே இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது என்னது, கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். ஸோ நம்மள்ட்ட ஒரு பார்ட்டிகல் இருக்குது, அந்த பார்ட்டிகல் ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்படி ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகும்போது அதனுடைய ஃபைனல் வெலாசிட்டியை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம ஃபைனல் வெலாசிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அண்டு தென் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் ரிலேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் ரிலேஷன். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எஸ்ஸுங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட். அண்டு தென் த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் ரிலேஷன், என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைமுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் ரிலேஷன் பார்க்க போகிறோம். இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்டன்ஸ். ஸோ நம்ம இங்கே வெக்டர் ஃபங்க்ஷனில் சொல்கிறதுனால டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம டிஎஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அண்ட் தென் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ரிலேஷனுக்கும் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ v is equal to ds by dt. So this is the displacement. What is then velocity? The velocity of the body is given by the first derivative of the displacement with respect to time. இதுதான் நம்ம வெலாசிட்டின்னு சொல்கிறோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு டைமை தான் நம்ம என்ன சொல்லலாம், வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனால ds இஸ் ஈக்குவல் டு v இன்ட்டு டிடி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ds அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஒரு பார்ட்டிக்கல் இன் ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆனுச்சு அப்படின்னா அது எவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த ஈக்குவேஷனை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ds இஸ் ஈக்குவல் டு v இன்ட்டு டிடி. நமக்கு ஒரு பொருள் மூவ் ஆகக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரியாது, ஆனால் என்ன தெரியும், ஃபைனல் வெலாசிட்டி தெரியும், எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு அப்படிங்கிறது தெரியும். இது ரெண்டு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் ds இஸ் ஈக்குவல் டு v அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி இது v அப்படிங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ இந்த ஃபைனல் வெலாசிட்டி தான் நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். v இஸ் ஈக்குவல் டு u ப்ளஸ் ஏடின்னு. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ, u ப்ளஸ் ஏடி இன்ட்டு டிடி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஈக்குவேஷன் எழுதியிருக்கிறேன், v இஸ் ஈக்குவல் டு u ப்ளஸ் ஏடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து இப்போ நம்ம கால்குலஸ் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தான் கண்டுபிடிக்க போகிறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ds அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், இன்டெக்ரல் பண்ணலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்டெக்ரல் பண்ணால் ரைட் ஹேண்ட் சைடும் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டெக்ரல் பண்ணணும். ஸோ இப்போ ds இன்டெக்ரல் ஆஃப் 0 to s. 0 to s அப்படிங்கிறது என்னது, ds அப்படிங்கிறது த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ எங்கே ஆரம்பிச்சது, 0ங்கிற பிளேஸ்லேருந்து ஆரம்பித்து எஸ்ஸுங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் வரைக்கும் மூவ் ஆகிருக்கு. அதை தான் இந்த அப்பர் லிமிட் லோயர் லிமிட் வந்து இண்டிகேட் பண்ணுது.
இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம இன்டெக்ரல் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணணும், இன்டெக்ரல் பண்ணணும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, u ப்ளஸ் ஏடி இன்ட்டு டிடின்னு இருக்குது. அப்போ இந்த u இன்ட்டு டிடி, ஏன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா டைம் டெரிவேட்டிவ், அடுத்தது ஏடி அப்படிங்கிறதும் டைம் டெரிவேட்டிவ். ஸோ அதனால் ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்டெக்ரல் பண்ணோம். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் 0 to t u இன்ட்டு டிடி. ஏன்னா இங்கே டைம் தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ டைம் சேஞ்ச் ஆகுறதுனால அதனுடைய லிமிட் என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா டைம் தான் எடுத்துக்கணும். ஸோ இதை இனிஷியல் அண்ட் தென் ஃபைனல் டைம் 0 to t ப்ளஸ் a இன்ட்டு டி டிடி, த இன்டெக்ரல் ஆஃப் a இன்ட்டு டி டிடி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இன்டெக்ரல் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த டைம் டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ த லிமிட் டேக்கன் as 0 to t. அடுத்தது, ஸோ திஸ் இஸ் த ரிலேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம். ஸோ அண்ட் தென் திஸ் இஸ் த ஈக்குவேஷன் த ஃபைனல் வெலாசிட்டி v is equal to u plus at. ஸோ இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம இன்டெக்ரல் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடு இன்டெக்ரல் பண்ணிக்கங்க. ஸோ ds இன்டெக்ரல் ஆஃப் 0 to s is equal to integral of 0 to t u into dt plus integral of 0 to t at into dt. ஸோ ds நம்ம இன்டெக்ரல் பண்ணால் நமக்கு தெரியும் என்ன கிடைக்கும். ds இன்டெக்ரல் பண்ணால் எஸ் இந்த லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணிக்கோ 0 to sன்னு. ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இது பார்த்தீங்க அப்படின்னா dt தான் இங்கே டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ u இன்ட்டு 0 to t இன்ட்டு dt ப்ளஸ் a வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட், அதை வெளியில் எடுத்துங்க. ஸோ டைம் தான் டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ t இன்ட்டு dt த லிமிட் 0 to tன்னு வச்சுக்கலாம். ஸோ டிடியை நம்ம இன்டெக்ரல் பண்ணும்போது நமக்கு t அப்படின்னு கிடைக்கும். ஸோ லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணிக்கோ 0 to tன்னு ப்ளஸ் ஏ கான்ஸ்டன்ட்டு. இப்போ டி இன்ட்டு டிடி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமை பொறுத்து நம்ம இன்டெக்ரல் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த இன்டெக்ரல் ஃபார்முலா தெரியும் நமக்கு, t²/2 அப்படின்னு எழுதலாம். இதை டி இன்ட்டு டிடியை நம்ம t²/2 அப்படின்னு எழுதலாம் இன்டெக்ரல் பண்ணால். ஸோ இதனோட லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 0 to t. ஸோ இதை ஃபைனலி இந்த லிமிட்டை வந்து உள்ளே சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ இப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் at²/2. ஸோ இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் at² அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்டிகல் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த பார்ட்டிகளினுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு தெரியும் அந்த பார்ட்டிகல் என்ன இனிஷியல் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது, என்ன டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னு தெரியும். அண்டு தென் அதுக்கான என்ன ஆக்சலரேஷனில் மூவ் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய எஸ்ஸுங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அண்டு தென் தேர்ட் ஒன் இஸ் வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேஷன். ஸோ வெலாசிட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வெலாசிட்டி அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்கிறோம், த டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், த டெரிவேட்டிவ், த ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் வெலாசிட்டின்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னது, ஒரு பார்ட்டிகல் மூவ் ஆகக்கூடியது. ஸோ அந்த பார்ட்டிகல் மூவ் ஆகக்கூடிய அதை தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ஜஸ்ட் டிஎஸ் மட்டும்தான். ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிற ஈக்குவேஷனில், நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஈக்குவேஷனில் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் இதுக்கு தான் நமக்கு இருக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷனில் எந்த ஈக்குவேஷனும் கிடையாது. அதனால் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா எடுத்துக்கோ, a is equal to dv/dt அப்படின்னு சொல்லிட்டு இதை என்னென்னு சேஞ்ச் பண்ணுற, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணு. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறதுனால dv/ds, அதாவது dsஆல் மல்டிப்ளை பண்ணி dsஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இது இங்கே ds அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறதுனால வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ dv/ds இன்ட்டு ds/dt அப்படின்னு எழுதலாம். இங்கே dv/ds அப்படிங்கிறது என்னது, வீணா வெலாசிட்டி, இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஸோ ds/dt அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ds/dt அப்படிங்கிறது த ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படிங்கிறது என்னது, வெலாசிட்டி. ஸோ இப்போ ds/dtக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா வெலாசிட்டின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ a இஸ் ஈக்குவல் டு dv/ds இன்ட்டு v. இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணால் இந்த டிஎஸ்ஸை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ இப்போ a இன்ட்டு ds இஸ் ஈக்குவல் டு v இன்ட்டு dv அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம கால்குலஸ் மெத்தடில் நம்ம இன்டெக்ரல் பண்ணுறோம். இன்டெக்ரல் பண்ணும்போது இதிலேருந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் இல்லை வெலாசிட்டி எதை வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஒரு பார்ட்டிகல் மூவ் ஆகும்போது இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்டெக்ரல் பண்ணுறோம். இன்டெக்ரல் பண்ணும்போது a இன்ட்டு ds, ஏன்னா இதுதான் சேஞ்சிங் ஃபங்க்ஷன். ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே வந்து சேஞ்ச் ஆகக்கூடியது, வெலாசிட்டி சேஞ்ச் ஆகக்கூடியது. ஸோ இப்போ a இன்ட்டு integral of 0 to s into ds is equal to integral of u to v into dv. இங்கே v அப்படிங்கிறது ரெண்டு வெலாசிட்டி, ஒன்று வந்து இனிஷியல் வெலாசிட்டியும் இருக்கும், ஃபைனல் வெலாசிட்டியும் இருக்கும். ஸோ இப்போ இது இன்டெக்ரல் பண்ணால் இப்போ ds இன்டெக்ரல் பண்ணால் என்ன கிடைக்கும், s கிடைக்கும். ஸோ லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணிக்கோ 0 to sன்னு. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது v into dv, அதாவது வெலாசிட்டிவ் ஃபங்க்ஷனை வச்சு நம்ம டெரிவேட்டிவ் பண்ணுறதுனால v²/2 அப்படின்னு கிடைக்கும்.
இதனோட லிமிட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா u to v அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ லிமிட்டை உள்ளார சப்ஸ்டிட் பண்ணலாம். லிமிட்டை உள்ளார சப்ஸ்டிட் பண்ணதுனால எஸ்ங்கிற இடத்துல எஸ்ங்கிற லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்புறம் 0 சப்ஸ்டிட் பண்ணால் அந்த டைம் 0 ஆகிடும். ஸோ a இன்ட்டு எஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2. இப்போ வியை ஃபஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ணலாமா? வியை சப்ஸ்டிட் பண்ணால் v ஸ்கொயர், கீழே இருக்கிற டைம் சப்ஸ்டிட் பண்ணால் மைனஸ் u ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். இந்த 2 அப்படிங்கிறத என்ன பண்ணலாம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துரு. ஸோ இப்போ 2as அப்படின்னு எடுத்துக்கலாம் இஸ் ஈக்குவல் டு ரிமைனிங் ஃபங்க்ஷன் v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர். ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம ஃபைனல் வெலாசிட்டியை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி அப்படிங்கிறது இங்கே என்னது? v ஸ்கொயர். நம்ம இனிஷியல் வெலாசிட்டி நமக்கு தெரியும். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபைனல் வெலாசிட்டி மட்டும் ஒரு சைடு வச்சுக்கோ, u ஸ்கொயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துரு. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்? v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆனுச்சு அப்படின்னா அந்த பார்ட்டிக்கலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது, எவ்வளோ வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்லேயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீஅரேஞ்ச் பண்ணி டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலாவை கொண்டு வரலாம். ஸோ இப்போ இது இந்த AT இஸ் ஈக்குவல் டு v மைனஸ் u அப்படிங்கிறத நம்ம வெலாசிட்டி டைம் ரிலேஷன்லேயே பார்த்துருப்போம். ஸோ அந்த ஈக்குவேஷன் எடுத்துங்க. அடுத்தது s இஸ் ஈக்குவல் டு ut ப்ளஸ் ஹாஃப் AT ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை சேஞ்ச் பண்ணிக்கோ. இந்த AT ஸ்கொயரை AT இன்ட்டு டீன்னு பிரிக்கலாம். அப்போ ATங்கிற இடத்துல என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? v மைனஸ் யூவை சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ v மைனஸ் யூவை சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் ஒரு t இருக்கும். தென் இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணுறதுனால நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ s இஸ் ஈக்குவல் டு இந்த 1/2 இந்த ஃபஸ்ட்டு டைம் ut ப்ளஸ் 1/2 இந்த டைம் இருக்குது. அதனால் இந்த 2 அப்படிங்கிறத கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோ, எனக்கு காமனாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 2ut ப்ளஸ் v மைனஸ் u இன்ட்டு t டிவைடட் பை 2. அடுத்தது இந்த 2ut இங்கே மைனஸ் ஆஃப் இங்கே ஒரு ut இருக்குது. இதை இந்த t என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளார மல்டிப்ளை பண்ணிக்கோ. 2ut ப்ளஸ் vt மைனஸ் ut டிவைடட் பை 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஒரு டைம் ut இருக்குது, இங்கே டபுள் டைம் இருக்குது 2ut அப்படின்னு. இதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 1/2 காமனாக வெளியில் எடுத்துக்கோ, vt ப்ளஸ் utன்னு இருக்கும். ஸோ இதில் ரெண்டுலேயுமே எது காமனாக இருக்குது? t காமனாக இருக்குது. அப்போ t வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ s இஸ் ஈக்குவல் டு u ப்ளஸ் v இன்ட்டு t டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 4 ஈக்குவேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கான ஈக்குவேஷனு? அதாவது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், v இஸ் ஈக்குவல் டு u ப்ளஸ் at. செகண்ட் ஈக்குவேஷன் s இஸ் ஈக்குவல் டு ut ப்ளஸ் ஹாஃப் at ஸ்கொயர். தேர்ட் ஈக்குவேஷன் v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. ஃபோர்த் ஈக்குவேஷன் s இஸ் ஈக்குவல் டு u ப்ளஸ் v இன்ட்டு t டிவைடட் பை 2. ஸோ இந்த 4 ஈக்குவேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கப்புறம் நிறைய ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆகுது வித்து கான்ஸ்டன்ட் ஆக்சலரேட்டரில் மூவ் ஆகிட்டுருக்கு, அதாவது யூனிஃபார்ம் ஆக்சலரேட்டட் ஆகுது அப்படின்னா அதனுடைய ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் பார்க்கும்போது நம்ம ஃபைனல் வெலாசிட்டியை கால்குலேட் பண்ணுறதுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கும் நமக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் யூஸ் ஆகும். ஸோ இப்போ கைனமேட்டிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது இந்த 4 ஈக்குவேஷன் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 4 ஈக்குவேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனில் ஸ்ட்ரெயிட் லைனில் மட்டும்தான் மூவ் ஆகும். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிறதுக்கு மட்டும்தான் நம்ம இந்த ஈக்குவேஷனை எடுத்துக்க முடியும். ஸோ சர்க்குலர் மோஷன்லேயோ இல்லை ஆசிலேட்டரி மோஷன்ஸ்லேயோ இந்த ஈக்குவேஷனை நம்ம அப்ளிகபிள் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த மோஷன் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம். இந்த லெசன் ஆரம்பிக்கும் போதே என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மோஷன் இருக்குது? யூனிஃபார்ம் மோஷன் இருக்குது, அடுத்தது அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் இருக்குது, சர்க்குலர் மோஷன், வைப்ரேட்டரி மோஷன், ஆசிலேட்டரி மோஷன், 4 டைப் ஆஃப் மோஷன் பார்த்தோம். ஸோ இதில் இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகக்கூடிய பொருள். ஸோ வித் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனில் மூவ் ஆனால் தான் இந்த 4 ஈக்குவேஷனையும் நம்மளால் கன்சிடர் பண்ண முடியும். ஃபார் சர்க்குலர் மோஷன் அண்ட் ஆசிலேட்டரி மோஷன் தீஸ் ஈக்குவேஷன்ஸ் ஆர் நாட் அப்ளிகபிள். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் தட் இஸ் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அண்டர் கிராவிட்டி. ஸோ இப்போ ஒரு பொருள் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கு கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா கிராவிட்டி இருக்கும். அந்த கிராவிட்டியால் மூவ் ஆகக்கூடிய அந்த பொருளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ஸை டெரைவ் பண்ணலாம். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பாருங்கள். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் ஒன்று எடுத்துக்க போகிறோம். அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனாக இருக்கும். ஸோ அப்போ ஒரு பூமியிலேருந்து, அதாவது சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்தில், அதாவது ஹெச்ங்கிற உயரத்திலிருந்து ஒரு பொருள் ஃபால் ஆகும்போது நமக்கு என்ன ஈக்குவேஷன்ஸ் கிடைக்குது? ஸோ இப்போ ஒரு குறிப்பிட்ட உயரத்திலிருந்து ஹெச் உயரத்திலிருந்து அந்த பொருள் கீழே விழுது அப்படின்னா அங்கே என்ன கிராவிட்டி? ஏன்னா கிராவிட்டி காரணமாக தான் அந்த பொருள் கீழே விழும். அப்படி விழும்போது இதுக்கான ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.
ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு அதாவது ஹெச்ங்கிற உயரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எர்த்தோட ரேடியஸை டிபெண்ட் பண்ணும்போது கம்பேர் பண்ணும்போது இந்த ஹெச்ங்கிற உயரம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் கிராவிட்டி அப்படிங்கிறது இங்கே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதை ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே கிராவிட்டி அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அது எந்த டைரக்ஷன்ஸில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ ஃபால் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒய் ஆக்சிஸில் இருக்குது. அடுத்தது நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே எந்த மூமெண்ட்டும் கிடையாது. ஒய் ஆக்சிஸில் மட்டும்தான் நமக்கு மூமெண்ட் இருக்குது. ஸோ அது இன் வெக்டர் ஃபார்மில் நம்ம எழுதும் போது ஒய் ஆக்சிஸில் என்ன ஆக்சலரேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அந்த ஒய் ஆக்சிஸில் தான் அந்த பார்ட்டிகல் வந்து என்ன ஆகிட்டுருக்கு, மூவ் ஆகிட்டுருக்கு, ஆக்சலரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இது ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேஸ் எ பாடி ஃபாலிங் ஃப்ரம் எ ஹைட் ஹெச். ஒரு ஹெச் உயரத்துலேருந்து ஒரு பொருள் விழுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், புவியீர்ப்பு விசை காரணம். ஸோ அப்போ அங்கே ஆக்சலரேட் ஆகிறது எதில் ஆக்சலரேட் ஆகும், டியூ டு த கிராவிட்டியால் ஆக்சலரேட் ஆகும். ஸோ இது வந்து நம்ம ஒய் டைரக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிறதுனால அதனுடைய காம்போனன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜே கேப்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஏ வெக்டர், ஏன்னா ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது வெக்டர், ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு ஜே கேப் அப்படின்னு எழுதலாம். இங்கே கிராவிட்டி அப்படிங்கிறது ஸ்கேலாரு. ஸோ ரெண்டு சைடும் நம்ம ஈக்குவல் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஜே கேப் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ எக்ஸ் டைரக்ஷன்லேயோ இஜெட் டைரக்ஷன்லேயோ பார்த்தீங்க அப்படின்னா அதில் எந்த விதமான மூமெண்ட்டும் கிடையாது, அதாவது ஆக்சலரேஷன் கிடையாது. ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். எ பாடி ஃபாலிங் ஃப்ரம் எ ஹைட் ஹெச் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் அதனுடைய ஆக்சலரேஷன் 0, இஜெட் ஆக்சிஸில் அதனுடைய ஆக்சலரேஷன் 0, ஒன்லி த ஒய் ஆக்சிஸ் ஆக்சலரேஷன் இன் ஒய் ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே ஆக்சலரேஷன் அட் ஒய் டைரக்ஷன் அப்படிங்கிறது என்னது, அதுதான் அந்த பார்ட்டிகளுடைய ஆக்சலரேஷன். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டியூ டு கிராவிட்டி அப்படிங்கிறதுனால நம்ம ஜி அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் இருக்குது, ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன் ஒரு 4 ஈக்குவேஷன் இருக்குது. அந்த 4 ஈக்குவேஷனையும் இந்த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா v is equal to u plus at, இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை இந்த ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது என்னது, இங்கே என்ன சொல்லியிருக்கிறோம், ஆக்சலரேஷன் இன் ஒய் டைரக்ஷன், தட் மீன்ஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படிங்கிறதுனால இந்த ஏவுக்கு பதிலாக நம்ம எதை ரீப்ளேஸ் பண்ணலாம், ஜியை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு பொருள் u அப்படிங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி, அந்த பார்ட்டிகல் கிரவுண்டை வந்து ரீச் பண்ணும் போது இருக்கக்கூடிய வெலாசிட்டி v, u அப்படிங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, அதாவது அந்த பொருளை நம்ம என்ன பண்ணுறோம் மேலேருந்து கீழ் நோக்கி போடுறோம். அப்போ அதுதான் இந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா யூங்கிற இனிஷியல் வெலாசிட்டி இருக்கும். இந்த ஹைட் ஹெச்சை கிராஸ் பண்ணக்கூடிய டைம் பார்த்தீங்க அப்படின்னா டீங்கிற டைம் பீரியடு. ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது பொருள் ஹெச்சுங்கிற உயரத்துலேருந்து கீழே வந்து விழும்போது இருக்கக்கூடிய ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படிங்கிறதுனால இந்த ஆக்சலரேஷனை நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம், கிராவிட்டி அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இப்போ v is equal to u plus gt அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அண்டு தென் செகண்ட் ஈக்குவேஷன் ஒன்று இருக்குது. செகண்ட் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா s is equal to ut plus half at square. ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டு இது கிராஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஒய் டைரக்ஷனில் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கிறதுனால அந்த எஸ் அப்படிங்கிறது என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, இன் ஒய் டைரக்ஷன் அப்படிங்கிறதுனால ஒய் இஸ் ஈக்குவல் டு ut ப்ளஸ் 1/2 ஏவுக்கு பதிலாக என்னது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படிங்கிறதுனால gt ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அண்டு தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேர்ட் ஈக்குவேஷன் என்னது, v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா v ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி, u ஸ்கொயர் அப்படிங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, இங்கே ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது a, எஸ்ஸுங்கிறது என்ன சார், எஸ்ஸுங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த டைரக்ஷனில் நடக்குது, ஒய் டைரக்ஷனில் நடக்குது. ஸோ இப்போ அந்த ஒய் டைரக்ஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட்னால பார்த்தீங்க அப்படின்னா இப்போ v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2gy அப்படின்னு இந்த ஈக்குவேஷனை நம்ம மாடிஃபை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பொருளை நம்ம தான் கீழ் நோக்கி போடுறோம், அப்போ அந்த இடத்துல இனிஷியல் வெலாசிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா 0. சப்போஸ் த பார்ட்டிக்கல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்லேருந்து தான் அந்த பொருள் என்ன பண்ணுது மூவ் ஆகி வந்துகிட்டு இருக்கு, அப்போ தான் ஒரு ஆக்சலரேஷன் கிடைக்குது. ஸோ இப்போ ரெஸ்ட் அப்படிங்கும் போது இனிஷியல் வெலாசிட்டி அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 0. ஸோ u இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த எபோ ஈக்குவேஷன்ஸில் u இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிமைனிங் டைம் v இஸ் ஈக்குவல் டு இந்த 0, u இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா v இஸ் ஈக்குவல் டு gt. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் y இஸ் ஈக்குவல் டு இந்த u அப்படிங்கிறது 0 அப்படின்னா y இஸ் ஈக்குவல் டு ரிமைனிங் என்ன இருக்கும் 1/2 gt ஸ்கொயர். அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் வந்து 0 ஆகிடும், மீதி இருக்கிறது 2gy. ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இனிஷியல் வெலாசிட்டி எதுவும் கொடுக்கல அதனால்.
ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கலாம். ஸோ நமக்கு இப்போ டைம் பீரியட் தெரியணும். ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட உயரத்துலேருந்து கீழே விழுது, ஃபால் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், டைம் பீரியட் கண்டுபிடிக்கலாம். ஒரு ஹெச்ங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் ஹைட்லேருந்து ஒரு பொருள் கீழே விழுது அப்படின்னா நம்ம டைம் பீரியட் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் டைம் பீரியட் இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷன்லையும் டைம் பீரியட் இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டைம் பீரியடை நம்ம கால்குலேட் பண்ணலாம். அடுத்தது கிரவுண்டுக்கு வரும்போது என்ன வெலாசிட்டி, இந்த வி அப்படிங்கிறது தான் வெலாசிட்டி. இந்த வி அப்படிங்கிறது தான் வெலாசிட்டி. ஸோ இங்கே வி ஸ்கொயர் இருக்குது. அப்போ இந்த டைமை நம்ம மாற்றணும். அதாவது வெலாசிட்டி மட்டும் கிடைச்சா போதும் நமக்கு. ஸோ இப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டி அப்படின்னு எடுத்துக்கங்க. இந்த டி அப்படிங்கிறது டைமு, கேபிட்டல் டின்னு எடுத்துக்கோ. அடுத்தது ஒய் இஸ் ஈக்குவல் டு, ஒய்னா என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஹெச்ங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் ட்ராவல் ஆகுது. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஹெச்ன்னு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா எப்படி சேஞ்ச் ஆகும், ஹெச் இஸ் ஈக்குவல் டு, ஒய்க்கு பதிலாக ஹெச்ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன், ஹெச் இஸ் ஈக்குவல் டு 1/2 ஜி கேபிட்டல் டி ஸ்கொயர் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இதுலேருந்து நமக்கு டைம் பீரியட் கண்டுபிடிக்கலாமா. டைம் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு √2h/g. அதாவது டி இஸ் ஈக்குவல் டு இந்த 2 வந்து அடுத்த பக்கம் போயிடும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துடும். ஸோ இப்போ 2h/g அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த மேலே இருக்கிற ஈக்குவேஷன் தான் நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிருக்கிறோம். அடுத்தது இந்த தேர்ட் ஈக்குவேஷன் எப்படி நமக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்னா v² இஸ் ஈக்குவல் டு 2gy. விங்கிறது தான் என்னது, வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி. அப்போ இந்த ஸ்கொயர் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது இன் டர்ம்ஸ் ஆஃப் ரூட்டில் போகும். அப்போ வி கிரவுண்டு, அதாவது கிரவுண்டுக்கு வரும்போது இருக்கக்கூடிய அந்த வெலாசிட்டி தான் நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஜி அப்படிங்கிறது இங்கே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராவிட்டி. இந்த ஜி அப்படிங்கிறது கிராவிட்டி. நமக்கு இங்கேருந்து ஆக்சலரேஷன் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைட்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் வந்து நம்ம சொல்லலாம். இந்த ஹைட்டு வந்து நமக்கு வெலாசிட்டிக்கு ஹைட்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொபோஷனல். ஸோ ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஹைட்டு டிக்ரீஸ் ஆகும்போது வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வெலாசிட்டிக்கும் இந்த ஹைட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய ரிலேஷனை நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ வி கிரவுண்ட் இஸ் ஈக்குவல் டு √2gh சொல்லலாம். ஸோ வி கிரவுண்ட் இஸ் ஈக்குவல் டு √2gh. இந்த 3 ஈக்குவேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், எ பாடி ஃபாலிங் ஃப்ரம் எ ஹைட் ஹெச், இனிஷியல் வெலாசிட்டி 0வாக இருக்கும் போது. ஸோ அப்போ இந்த லாஸ்ட் டைம்லேருந்து பாருங்கள், த எபோவ் ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் தட் எ பாடி ஃபாலிங் ஃப்ரம் கிரேட்டர் ஹைட், அதாவது ரொம்ப உயரத்துலேருந்து ஒரு பொருள் விழும் போது அதனோட வெலாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா ஹையராக இருக்கும், கம்மியான உயரத்துலேருந்து விழும் போது அதனோட வெலாசிட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எர்த்தோட ரேடியஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஹைட் வந்து கம்மியாக தான் இருக்கும். எர்த்தோட ரேடியஸை கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹைட் வந்து நம்ம கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்கிற கிராவிட்டி ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது, ஃபோர்ஸ் கிராவிட்டியால் தான் அந்த பொருள் கீழே விழுது. ஸோ இப்போ கிராவிட்டி காரணமாக தான் அந்த பொருள் கீழே விழுது. எர்த்தோட ரேடியஸை விட இது கம்மியாக தான் இருக்குது இந்த உயரம். அப்படிங்கும்போது இந்த ஆப்ஜெக்டை நம்ம எப்படி ஃபால் ஆகுதுன்னு சொல்லலாம் அப்படின்னா ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எர்த்தோட ரேடியஸ் தான் இங்கே வந்து அதிகம், நம்ம எடுத்துக்கிற ஹைட் வந்து கம்மியான ஹைட்டு தான். ஸோ இப்போ இது வந்து ஒரு ஃப்ரீ ஃபால் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃப்ரீ ஃபால் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னென்னு பாருங்கள், த மோஷன் ஆஃப் எ பாடி ஃபாலிங் டுவேர்ட்ஸ் த எர்த் ஃப்ரம் எ ஸ்மால் ஆட்டிடியூட் பியூர்லி அண்டர் த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி இஸ் கால்டு ஃப்ரீ ஃபால். அதாவது எர்த்தோட ரேடியஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம எடுத்துக்கிற ஹைட் வந்து கம்மி, அதை தான் நம்ம ஃப்ரீ ஃபால்னு சொல்கிறோம். ஸோ அண்ட் தென் செகண்ட் கேஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எ பாடி த்ரோன் வெர்டிகலி அப்வேர்ட்ஸ். நம்ம ஒரு பொருளை என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெர்டிக்கல் டைரக்ஷனில் மேல் நோக்கி தூக்கி போடுறோம். அப்படி தூக்கி போடும் போது அந்த பொருளுக்கு என்ன வெலாசிட்டி இருக்கும், அந்த பொருள் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அடையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு செகண்ட் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம ஒரு எம்ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம், அந்த ஆப்ஜெக்ட்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்வேர்ட் டைரக்ஷனில் வித் யூங்கிற வெலாசிட்டியில் தூக்கி போடுறோம். இப்போ இந்த இடத்துல வெலாசிட்டி நமக்கு முக்கியம். நமக்கு இப்போ ஆல்ரெடி பார்த்த கேஸில் நம்ம வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்தாகணும். அப்படி கொடுக்கும்போது தான் அந்த பொருள் என்ன பண்ணோம் அப்படின்னா அப்வேர்ட் டைரக்ஷனில் மேல் நோக்கி போவோம். ஸோ இப்போ இங்கே இனிஷியல் வெலாசிட்டி u அப்படிங்கிறது கம்பல்சரி, சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஏர் ஃப்ரிக்ஷன் இருக்குமா சார், நான் மேல் நோக்கி தூக்கி போடுறேன், மேல் நோக்கி தூக்கி போட்டு திரும்ப கீழே வரும்போது அந்த இடத்துல ஒரு ஏர் ஃப்ரிக்ஷன் இருக்குமா அப்படின்னா அது வந்து நமக்கு நெக்லிஜிபிள் தான். ஸோ இப்போ ஒய் டைரெக்ஷனில் அந்த பொருள் மூவ் ஆகுது, மூவ் ஆகிட்டு திரும்ப கீழே வருது. ஸோ வேறு எந்த டைரெக்ஷன்லையுமே பார்த்தீங்கன்னா அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடையாது, ஆக்சலரேஷன் கிடையாது. ஸோ இப்போ ஏ அப்படிங்கிறது என்னது,
அப்பவேர்டு டைரக்ஷனில் நம்ம தூக்கி போடுறோம். அப்போ அப்பவேர்டு டைரக்ஷனில் ஆக்சலரேட் ஆகும்போது இந்த கிராவிட்டிக்கு எப்படி இருக்கும், அது ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இப்போ A = -g அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல நெக்லெக்ட் ஏர் ஃப்ரிக்ஷன், இந்த இடத்துல ஏர் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரிக்ஷன் வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸில் தான் என்ன பண்ணுது, அந்த பொருள் வந்து வெர்டிகல் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. ஸோ அப்போ இந்த நமக்கு தெரிஞ்ச அந்த 3 ஈக்குவேஷன் பாருங்கள். V = u + at. இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம், அதாவது ஃபைனல் வெலாசிட்டி, இது இனிஷியல் வெலாசிட்டி, இங்கே ஆக்சலரேஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா -g. ஸோ இப்போ V = u + ஆக்சலரேஷனுக்கு பதிலாக வேறு என்ன ரீப்ளேஸ் பண்ணுற, -gன்னு ரீப்ளேஸ் பண்ண இன்ட்டு t. ஸோ இப்போ V = u - gt. அதாவது ஒரு பொருளை மேல் நோக்கி தூக்கி போடும் போது கிடைக்கக்கூடிய நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி தான் இது. அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சலரேஷன் தான் பார்த்தீங்கன்னா -g. அந்த ஆக்சலரேஷனுக்கு பதிலாக -g அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும், S = ut - 1/2gt² அப்படின்னு சேஞ்ச் ஆகும். அடுத்தது the third one is V² = u² + 2as. ஸோ இந்த a அப்படிங்கிறது என்னது, ஆக்சலரேஷன். ஸோ அதை -gன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா V² = u² - 2gs. இந்த எஸ்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த